யோகனுக்கு வந்து இந்த இடம் நல்லா ஜாலியா இருக்கு. தங்கம் என்ன பண்றீங்க? யோகன் நீங்க என்ன பண்றீங்கப்பா? என்னது மோர்? உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பௌர்ணமி. அதனால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறது மாதம் நம்ம போகிற வழக்கம் உண்டு. இந்த மாதம் நேற்று பங்குனி உத்திரம் முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம அங்கே கோயிலெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அங்கே வந்து சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சாதமும் தயிர் சாதமும் செய்யலான்னு நான் இன்றைக்கி 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நைட்டே நான் தாளித்து வச்சுட்டேன். லெமன் சாதம் தாளித்து குண்டால் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். வரலட்சுமி மேலே வந்து இட்லி ஊற்றிட்டு சட்னி அரைக்க சொல்லியிருக்கேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் இது எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம போவோம். எத்தனை பேருக்கு சமைக்க போகிறோம் இன்னைக்கு? என்னம்மா? எத்தனை பேருக்கு? ஒரு 50 பேருக்கு கொடுக்குற மாதிரி ரஜா. தயிர் சாதமும் லெமன் சாதமும். இப்போ லெமன் சாதத்துக்கு வந்து 4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். தயிர் சாதத்துக்கு வந்து 3 கிலோ அரிசி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம வடித்து எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து கலரிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு சமைக்க போகிறோம். காலையில் 4 o'clockலாம் எழுந்தாச்சு. எல்லாரும் ரெடி ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ லெமன்மா 50 பேருக்கு சமைக்க? லெமன் வந்து ஒரு 12 லெமன் வச்சுருக்கேம்மா. ஓகே. ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும்ல ஃபஸ்ட்டு? ஆமாம், கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் நான். ஓகே. அப்புறம் தாளித்து வச்சுருக்கதே நான் காமிக்கிறேன். அதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 50 பேருக்கு சமைக்கிறோன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் உளுந்து, 200 கிராம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 100 கிராம், ஒரு 25 கிராம் ஜீரகம். இது எல்லாமே ஒரு 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றி நான் தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாமே தாளித்து எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 100 கிராம் போட்டு வச்சுருக்கேன். முன்னாடி நீங்கள் தாளிச்சிட்டீங்க? நைட்டு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு 50 கிராம், சீரகம் வந்து 25 கிராம், கடுகு 50 கிராம், கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வச்சுட்டாங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம வேலை. இப்போ சாதம் வடித்து மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஓகே. தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். 3 கிலோமா? தயிர் சாதம் வந்து நிறைய வரும், அதனால 3 கிலோ போட்டால் போதும். இதுவே இந்த நீட்டாக ஃபுல்லாக வந்துடும். நமக்கு கலரி வச்சுருவோம், அதை வந்து வேகட்டும். பாருங்கள், தயிர் சாதத்துக்கு வடிக்காமல் அப்படியே இறக்கி வச்சுட்டேன். ஃபுல்லாக வெந்த உடனே இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுவே குழஞ்சிரும் அந்த தண்ணியில், அந்த சூட்டில். இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு 5 ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோங்கண்ணா அரிசி? இதுக்கு 3.5 கிலோப்பா. இது வந்து கொதிக்கிட்டோம்ப்பா. மேலே போயிட்டு வடைக்கு ஊற வச்சுருக்கிறேன். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா இங்கேயே தட்டி போட்டுடலாம். பாருங்கள், உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அழாக்கு ஊற வச்சுட்டேன். ஒரு அழாக்குன்னா நமக்கு வந்து 200 கிராம் வரும். அதே மாதிரி இங்கே கடலைப்பருப்பு வந்து 3/4 கிலோ ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பச்சரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் போட்டிருக்கேன். இப்போ உளுந்து மாவு வந்து இந்த அளவுக்கு ஆட்டி, அதாவது நைஸ் இல்லை, கொஞ்சம் கொறுனே இருக்கும், இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துருக்கேன். இது எதுக்காக இந்த உளுந்து போட்டிருக்கேன் அப்படின்னா கடலை அதாவது மசால் வடை பண்ணும்போது இது கொஞ்சம் போட்டோம்னா உடையாமல் நமக்கு வந்து வரும். அதனால் நான் அதை போட்டிருக்கேன். இவ்வளோ ஒரு பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன். அதோடவே இந்த கடலைப்பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மொத்தமாக அரைச்சி போட்டாச்சு. சோம்பும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கீழே போய் வெங்காயம்லாம் வெட்டி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் வந்து 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வடை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம்.
இப்படி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு தட்டி போட்டோம்னா கடகடன் ஆகிடும். பாருங்கள், வடை வந்து வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், லெமன் சாதத்துக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சால்ட்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெமன் புழிஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அப்படியே விதையெல்லாம் எடுத்துட்டு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் தாளித்து வச்சது. இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் நம்ம வந்து கிண்டிக்கலாம். பால் வந்து 2 லிட்டர் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். இங்கே வந்து தாளித்து வச்சுருக்கோம். தயிர் சாதத்துக்கு முதல் சாப்பாட்டிலே போட்டுட்டேன், இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2.5 லிட்டர் தயிர் ஊற்றுறேன். 2 லிட்டர் நமக்கு பால், 2.5 லிட்டர் தயிர் போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ஆறினவுடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும். ஸோ அங்கே சமையலெல்லாம் முடிச்சு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். யோகனுக்கு வந்து இந்த இடம் நல்லா ஜாலியாக இருக்குது. தங்கம், என்ன பண்ணுறீங்க? ஆ ஆ அம்மா வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு. இங்கே முடிச்சுட்டு தான் நாங்கள் அங்கே போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தங்கமே, என்ன பண்ணுறீங்க? மாங்க என்னம்மா சாப்பிட்ற? டேஸ்டியா? எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? எப்படி? ஒச்சு எம்மியா டேஸ்டியா? எம்மியா டேஸ்டியா? சொல்லுப்பா. ஹார்ஸ் இருக்கா? ஸோ இந்த இடம் பார்த்துருப்பீங்க, நம்ம குலதெய்வ டெம்பிள். இங்கே தான் வந்து யோகனுக்கு காதெல்லாம் குத்தணும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நீ கீழே கூட லிங்க் கொடுக்குறேன். தங்கம் பார்த்து ஓடிட்டு இருக்கான் பாருங்க. மண்ணு வந்துச்சா? என்னம்மா ஆச்சு கையில்? மண்ணு பண்ணுறீங்கம்மா? மோர் ரெடி பண்ணுறோம்மா, எல்லாருக்கும் வெயிலுக்கு. இங்கே வெளியெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மோர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். யோகன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கப்பா? என்னது? மோர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது. மோர் எதுலம்மா ஊற்றணும்? கப். உட்காந்து கூட போங்கம்மா. அம்மா உட்காரணும்.